வணக்கம். பாஜக ஆதரவுடன் குதிரை பேரம் செய்யும் தாவேகா, ஆளுநரிடம் முறையிட்ட திமுக, பதிலுக்கு திமுக மீது வழக்கு தொடர்ந்த தாவேகா. இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாலும் நல்ல நல்ல காணொலிகளை என்னால போட முடியுது. இப்ப தலைப்புக்கு வருவோம். அதாவது இப்ப இந்த சமீபத்துல நடக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வு என்னன்னா, இந்த குதிரை பேரம் தொடர்ந்து நடக்குதுன்னு பாக்குறோம். அதாவது அதிமுக முதல்ல அமமுக எம்எல்ஏவை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய ஒரு ஆதரவோட 25 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதை தொடர்ந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர், இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் 2 பேருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த குதிரை பேரம் தொடர்ந்து நடக்குது. இது தொடர்ந்து நடக்குதுன்னா இது என்னமோ எதேச்சா நடக்கிற மாதிரியும், அது என்னமோ இயல்பா நடக்கிற மாதிரியும் அப்படின்னு பொதுமக்கள் நினைப்பாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. இந்த குதிரை பேரத்திற்கு பாஜகவினுடைய முழு ஆசீர்வாதமும் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. இது நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது அமித்ஷா மோடியோட ஆதரவு இல்லாம, RSS ஆதரவு இல்லாம இவ்வளவு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக செய்கின்ற இந்த குதிரை பேரத்தை வேற, அதாவது பாஜகவுக்கு பிடிக்காத மாநிலங்கள் இதை செஞ்சிருந்தாங்கன்னா உடனடியாக சிபிஐ உள்ள வந்திருக்கும், இடி உள்ள வந்திருக்கும், இன்கம் டாக்ஸ் உள்ள வந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 50 நாள்ல எந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸும் வரல. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அத்தனை ஏவல் காரர்களும் அப்படியே கைகட்டி வாய்ப்பத்தி மௌனமையா தான் இருக்காங்க, ரொம்ப மௌனமா தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தாவேகாவின் குதிரை பேரத்திற்கு பாஜகவின் முழு ஆதரவு உண்டு. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அவர்களுடைய கை காட்டுதலாலும் தான் தாவேகா இப்படி ஒரு அப்பட்டமான குதிரை பேரத்துல ஈடுபடுது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு கவர்னர் உடந்தையா இருக்காரோ இல்ல சபாநாயகர் உடந்தையா இருக்காரோன்றதுக்கு நமக்கு நேரடி ஆதாரங்கள் இல்லை. ஆனா நம்ம இந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிஸ்டத்துல, இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டத்துல எல்லா ஏஜென்சியுமே நம்ம சந்தேகப்பட்டுதான் ஆகணும். சோ ஆக இப்ப இது அப்பட்டமான ஒரு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பாஜக ஆதரவோட. இது பாஜகவும் இதை பத்தி எந்த கருத்தும் சொல்ல, அதே மாதிரி தாவேகாவும் தைரியமா அவங்க இறங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இது முழுவதுமாக பாஜகவும் தாவேகாவும் ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள். மறைமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த குதிரை பேரத்தை இவர்கள் இருவருமே சேர்ந்துதான் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யாருக்கும் அந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, இப்ப இந்த சூழல்ல இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வைகோ இப்ப நம்ம சமீபத்துல பேசினாருங்கிறத பாக்கலாம். அதாவது எங்க 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு. வந்தார்னா அவரே எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி எம்எல்ஏ அவங்களை ஆக்க வேண்டியது என் பொறுப்புன்னு விஜய் எனக்கு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. ஆகவே நாங்க எங்க எம்எல்ஏ கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ்ல ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வைகோனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவாயிருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன்ல அவர் கொடுத்ததால அது கோர்ட்டுக்கு செல்லும் தான். ஸோ அந்த எவிடன்ஸ் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு செல்லும். அப்ப ஓப்பனாவே ஒரு சீனியரான ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருன்னா அப்ப இது என்ன அர்த்தம்? ஸோ இதை கவர்னர்ட்ட திமுக கொண்டு போறது தானே நல்லது. அதனால அவங்க இதை கவர்னர்ட்ட ஒரு ரிப்போர்ட்டா கொண்டு போயிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு குதிரை பேரத்துக்கு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க விடுறாரு. அவங்க எம்எல்ஏவே சிஎம் விஜய் கூப்பிட்டதாக சொல்றாரு. ஆக சிஎம் விஜய் மேல இந்த குதிரை பேர வழக்கு அவர் மேல பதியப்பட வேண்டும். அவர் இதுக்கு உடந்தை தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வைகோவோட ஸ்டேட்மெண்ட் தான்ன்ற மாதிரி இதெல்லாம் வச்சு கவர்னர்ட்ட இவங்க ஒரு மனு கொடுத்துருக்காங்கன்றத பாக்குறோம். இந்த மனுக்கு கவர்னர் நடவடிக்கை எடுப்பாரா, இல்ல இந்த மனு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு திமுக ஏதாவது கோர்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தி இப்ப நம்ம ஏழியரா இருந்தாலும் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த மனு கொடுக்கப்பட்டது என்பது அது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு தான். இப்ப இதுல இன்னொரு விமர்சனமும் இருக்கு திமுக மேல. என்னன்னா, இதை எதுக்கு இவங்க கவர்னர்ட்ட கொடுக்குறாங்க? பேசாம அதை அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு செய்தி சந்திப்பு நடத்தலாம்ல, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப மெல்லிய போக்க கவர்னர் பாஜகவோட ஆளுன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கு திமுக ஆளுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. பட் அதுக்கு நம்ம ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய, அது பண்றது ஒண்ணுதான். இது இப்ப பேசுபொருள் ஆயிடுச்சுல, இங்க கவர்னர்கிட்ட கொடுத்ததால தான் இப்ப ஊடகம் முழுக்க இது ஒரு பேசுபொருளாம இருக்கு. அதனால தனியா ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறது இப்ப இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் குதிரை பேரம் தாங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதாவது தாவேகாவினுடைய கட்டுப்படுத்தப்படாத குதிரை பேர நிகழ்வுகள் தான் இதுக்கு முக்கியம் தெரியுது. இந்த சூழல்ல தான் இந்த திமுகவினுடைய
கவர்னர் சந்திப்பு மற்றும் அவர்கிட்ட அந்த புகார் மனு கொடுத்ததுக்கு எதிர்வினையாக தாவேகா என்ன பண்ணுதுன்னா திமுக மேல ஒரு குதிரை பேர வழக்க போடுது. அதான் நீ என் பேர்ல குதிரை பேர வழக்கு நீ கவர்னர்ட்ட கொடுத்தீங்கன்னா ஓம் பேர்ல நான் குதிரை பேர வழக்கு போடுவேன். யார் வச்சு போடுவேன்? நேரடியா எனக்கு எவிடன்ஸ் இல்லை. இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுங்கிற பேர் எல்லாம் அவர் ஒரு அப்பாவி. இப்போ அவர் ஏற்கனவே அப்பாவிலாம் கிடையாது. அவர் தாவேகாவுக்கு ஆதரவாக, அண்ணாமலைக்கு ஆதரவாக, பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிச்சவர் தான். அவர் பேர்ல நமக்கு மிகப்பெரிய விமர்சனம் உண்டு. ஆனாலும் இப்ப அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதால அவருக்காகவும் நம்ம பேசிதான் ஆகணும். சோ இப்ப அந்த ஒரு அப்பாவி கிடைச்சிட்டாருங்கிறதால அவரை கைது பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல இந்த உண்மைகள்லாம் அவர் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி போலீஸ் ஒரு வாக்குமூலத்துல அவங்க அப்படிதான் சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல இந்த மாதிரி அவர் சொன்னாரு. பாலாஜியோட எம்எல்ஏ பாலாஜியோட தம்பி அசோக் அவர் மூலமாக 35 கோடிக்கு இந்த தாவேகா எம்எல்ஏ இளையராஜா ஊத்தங்கரை எம்எல்ஏ பேரம் பேசப்பட்டதாகவும் அது அவர் அதை ஒரு கம்ப்ளைண்டா அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறத பாக்குறோம். இப்ப இது நடந்தது ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கு, ஆனா கம்ப்ளைண்டா இருக்கிறது இங்க சென்னையில வைங்களா, எது இருந்தாலும் கம்ப்ளைண்ட் தான். அப்ப இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ 35 கோடிக்கு பேரம் பேசினதாக சொல்றாரு. அதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு? வெறுமனே ஒரு போன்ல பேசுறது மட்டுமே எவிடன்ஸா மாறிடுமா? பணம் கைமாறி இருக்கா? வேற டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா? அப்படிங்கறது எல்லாமே இப்ப $1 மில்லியன் கொஸ்டின் இது. சோ இதுக்கு தாவேகா அரசும் போலீஸும் பதில் சொல்லி ஆகணும். கோர்ட்ல போய் சும்மா 2 பேர் பேசிக்கிட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா கோர்ட் ஒத்துக்காது. ஆக இப்ப இது நமக்கு அப்பட்டமா தெரியுது என்னன்னா, நான் குதிரை பேரம் பண்றேன், நீ கண்டுக்காம இருந்திருக்கணும். ஆனா நீ கவர்னர்ட்ட போறியா? உன் பேர்ல ஒரு குதிரை பேர வழக்க நான் போட்டேன்னா டிட் ஃபார் டாட். நீ இதை செய்யனா நான் அதை செய்வேன், நீ உன்னால ஆனதை பாத்துக்க, நான் என்னால அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இது இருக்க வழியா. இப்ப இவங்க திமுக மேல செந்தில் பாலாஜி தம்பி மேல எல்லாம் போடுற இந்த வழக்கு என்பது இது இது ஒரு காழ்ப்புணர்ச்சியில போடப்பட்டதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அந்த கேஸ் ஆக்கிட்டு இப்ப அதுல பல எம்எல்ஏக்களுக்கு இவங்க ட்ரை பண்ணதாக இருக்கு. அவங்க எல்லாம் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மினிஸ்டர் கமலி பேர்ல கூட அவங்க பேர் கூட இல்லாக்கப்படுது. அவங்களும் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. இது வெறும் ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் கொடுத்தாருங்கிற மாதிரி தான் இருக்கிறதுனால நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் மேல நிறைய சந்தேகம் இருக்கு. சரி, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது, இந்த சந்தேகத்தை இல்ல சந்தேகங்கள் உண்மைதான் நிரூபிக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அது கோர்ட்டு பார்த்துக்கும். அதுல நமக்கு அவசியம் கிடையாது. இப்ப அதனாலதான் இவங்க டாக்டிக்கா திமுக என்ன பண்றாங்கன்னா கவர்னர்ட்டே கொடுத்துட்டாங்க பெட்டிஷனை. அதுக்கு மேல அவர் எடுக்கட்டும், எடுக்காம போட்டோம். பொது வழியில இந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சு. பொதுமக்கள் இதுல காரிப்பு போறாங்க. இப்ப பொதுமக்களுக்கு தெரியும். இப்ப இதே போலீஸ் இந்த தொடர்ந்து டே நம்பர் 1ல இருந்து இன்னைக்கு வரலையும் தாவேகா ஈடுபட்டு வருகிற குதிரை பேரத்தை பத்தி ஏன் ஒரு கேஸ் தானா பதியல? இல்ல அது யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? அது எவ்வளவு வழக்குகள் தானா முன் எடுக்கிறாங்க இல்லையா, சோமோட்டோ. இதை எடுத்தா என்ன, இது பப்ளிக்கா தெரியுது தானே. அதே மாதிரி இப்ப எதிர்கட்சி திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதை பத்தி பொது வெளியில ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க என்ன சும்மா விட்டுக்கிட்டு இருக்காங்களா என்ன? ஸோ அவங்களும் இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைண்டா எடுத்து நீங்க பதிவு பண்ண வேண்டியதானே? உங்களை யாரும் பதிவு பண்ண வேண்டாம்னது. ஆக இது ஆளுங்கட்சிக்கு இருக்கிறதுனால காவல்துறை இந்த மாதிரி அவங்கள கண்டுக்காமலும் வேணும்னே திமுக மேல இந்த வழக்கை பதிவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மத்தியில நிலவுகிற கருத்தாகும். இது எப்படி போகுதுங்கிறத நம்ம ஃபுல்லாவே ட்ராக் பண்ணுவோம். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.